அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அறிவுடையவன் யார், சிந்தனை உடையவன் யார், ஆற்றல் உடையவன் யார், திறமை உடையவன் யார் துனியாவில் என்று சொல்லும் பொழுது வானங்களையும் பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். படைத்து அதை பத்தி எவன் சிந்திக்கிறானோ அவன் தான் சிறந்த அறிவாளின்னு சொல்றான். அவனுக்கு தான் அறிவு இருக்கு. அல்லாஹ் சான்றிதழ் பகிர்றான். அல்லாஹ்வே இதை வீணாக நீ படைக்கல என்று அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்திச்சு நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் படித்தவர்களாகவும் அல்லாஹ்வை தியானிப்பார்கள், திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் போலாரம் சூட்டுகின்றான். ஏதோ மனைவி மக்களை பெற்றெடுத்தோம், ஏதோ கம்பெனி வேலைன்னு போறோம், ஏதோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எப்படி வாழ்கிறதோ அது போல வாழ்ந்து விட்டு போனா குர்ஆன் நமக்கு தந்த சொந்தமாக அமையாது. ஒரு சிலர் நினைப்பான், ரமதான் வந்துட்டு குர்ஆனை தூக்கம் 30 நாள் 30 நிமிஷம் ஓதுவோம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தந்ததுக்கு இதான் நன்றி செலுத்தணும். குர்ஆன் யாருக்கு தரப்பட்டது, சுன்னா யாருக்கு தரப்பட்டது, ஏன் பிறந்தோம், ஏன் படைக்கப்பட்டோம், ஏன் அல்லாஹ் இத்தனை வஸ்துக்களை பிரபஞ்சத்தில் படைச்சிருக்கான் என்று சிந்தித்தால் இபாதத்து மூழ்கும். காலமெல்லாம் நமக்கு ரமதானா தெரியும்.